ஹே ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குளோபல் வில்லேஜ். இது வந்து துபாயில் இருக்குது. இதோட சீசனல் என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஊர் எக்ஸிபிஷன் மாதிரி. இந்த வீடியோ ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இதான் நம்ம குளோபல் வில்லேஜோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம குளோபல் வில்லேஜ் உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து 15 dirhams. இதில் நிறைய குட்டி குட்டி செட்டப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம புர்ஜ் கலிஃபாவோட குட்டி செட்டப் தான் பார்க்குறோம். உள்ளே இந்த மாதிரி நிறைய பெலூன்ஸ் விற்பாங்க. இது வந்து 25th சீசன். இது வந்து 25th அக்டோபர்லேருந்து 18th ஏப்ரல் வரைக்கும் நடக்க போகுது. 2020 to 2021. இதுக்குள்ளே நிறையா கண்ட்ரியோட செட்டப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து டர்க்கி. இதுக்குள்ளே நிறைய ஆர்ச் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. செம்ம லைட்டிங்ஸ், எங்கே திரும்பினாலும் ஃபுல் லைட்டிங்ஸ் தான், கலர்ஃபுல் லைட்டிங்காக இருந்தது. இதில் வந்து ஒரு நிறையா கண்ட்ரியோட செட்டப்ஸ் போட்டிருப்பாங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே டு வெனஸ்டே 4 PM to 12 AM, அதாவது இங்கே ஒர்க்கிங் டே. தேர்ஸ்டேலேருந்து ஃப்ரைடே, அதாவது இங்கே வந்து வீக்கெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து 4 PM to 1 AM, அப்போ மட்டும் ஒரு 1 hour அதிகமாக ஓப்பனில் இருக்கும். நம்ம குளோபல் வில்லேஜ்குள்ளே போனோன்னா நிறைய செட்டப்ஸில் உள்ளே நிறைய ஃபவுண்டெயின் மாதிரி இருக்கும். அதில் இது ஒரு ஃபவுண்டெயின். இதில் வந்து கீழே கலர்ஃபுல் லைட்ஸ் வந்து அப்புறம் ஃபவுண்டெயின் வரும், வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி. இதில் வந்து போட்ஸ் விட்டுருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா இதில் நம்ம பே பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். போட் ட்ராவலுக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபேமிலிஸாக. நம்ம இந்த குளோபல் வில்லேஜுக்கு அந்த 4 PM to 12 AM பத்தவே பத்தாது, அவ்வளோ இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து குவைத். இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி செட்டப்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த கண்ட்ரியோட அங்கே என்ன ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்லாம் விற்பாங்க. லைக் ஹனி, அப்புறம் நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், அப்புறம் அங்கே உள்ள ஃபுட்டு, ஃபேமஸ் ஃபுட்டு, டேட்ஸு, ஸ்பைசஸ், இந்த மாதிரி நிறையா அங்கே என்ன ஃபேமஸாக இருக்குமோ அந்த கண்ட்ரியில் அதெல்லாம் இங்கே வந்து செல் பண்ணுவாங்க, நம்ம வாங்கிக்கலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய வாட்டர் செட்டப் இருக்கும். நிறைய ஸ்டாச்சுஸ், நிறைய போட்டு, நிறைய வாட்டரு, ரிவர் மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொரோக்கோ இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஈரான். அந்த செட்டப்பு பிரம்மாண்டமாக இருக்கும். நார்மல் எக்ஸிபிஷனை விட பயங்கரமாக இருக்கும். இதில் இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே பாருங்கள், செம்மையாக இருக்கும்.
இது ஈஜிப்ட். நான் உள்ளே போய் எதையுமே காட்டல, ஏன்னா அது வந்து ரொம்ப போர் அடிச்சிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது. அதனால தான் ஜஸ்ட் ஓவர் வியூ காமிக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஈஜிப்டில் என்ன ஃபேமஸோ அது மாதிரி எல்லாமே உள்ளே விற்பாங்க, நம்ம வாங்கிக்கலாம். அதை பயங்கரமான க்ரௌட் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாட்டர்டேயில் விசிட் பண்ணோம், அதனால கம்மி க்ரௌட் இருக்குது. ப்ளஸ் கோவிட்னால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கனால க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து செம்ம கூட்டமாக இருக்கும். நம்ம போனோம்னா அதுவும் ஃப்ரைடே தேர்ஸ்டே இதுலலாம் போனோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். கோவிட்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது கூட்டம். பட் செட்டப்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லை, செம்மையாக பண்ணியிருக்காங்க. டூ சைட்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி கீழே வாட்டர் போகும், ரிவர் மாதிரி. பார்க்கவே செம்மையாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்தியா. இதுக்குள்ளே நாங்கள் நிறையா ஐட்டங்கள் பார்த்தோம். என்னென்னா சப்பாத்தி பண்ணுறது, அப்புறம் நம்ம ஊர் ஃபுட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ட்ரெஸ் இருக்கும், அந்த பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, முன்னாடிலாம் இதில் வந்து ஒவ்வொரு கல்ச்சர்ஸும் சொல்கிற மாதிரி டான்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த குளோபல் வில்லேஜ்லேயே ரொம்ப பிடிச்ச பெவிலியன் பார்த்தா அது ஆஃப்ரிக்கா தான். அங்கே நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கும், பார்க்கவே செம்மையாக இருக்கும். நான் சொன்னேன்ல, இது மாதிரி தான் நடுவில் வாட்டர் ஃபவுண்டைன் ஒவ்வொரு டிசைனாக பண்ணியிருப்பாங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸும் இருக்கும், ஐஸ்கிரீம், கார்ன், அந்த மாதிரிலாம். இப்போ நம்ம ஆஃப்ரிக்காக்குள்ளே தான் வந்திருக்கோம். என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பாருங்கள், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ண கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நிறையா பேஸ்கெட்ஸு, நிறையா அந்த மாதிரி ஸ்டாச்சூஸு, எல்லாமே ரொம்ப சீப் ரேட்லேயும் தருவாங்க. இதெல்லாம் அவங்க உடன் ஒர்க் தான், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் தான். நிறைய அனிமல்ஸு, இப்போ ஸ்பூனு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும். இது வால் ஹேங்கிங் மாதிரி.
பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி அவங்க ட்ரம் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இங்கே உள்ளவங்களும். இது வந்து சைனா. நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது ஃபேமஸ் திங் வாங்கணும், அங்கே இருக்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும். இது வந்து இந்தியன் கசன். இதில் வந்து நிறைய ஃபுட்டு, இந்தியன் ஃபுட் வந்து நிறையா இருக்குது. தோசை கார்னர் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஃபுட்டு இருக்குது இந்தியன் ஃபுட்ஸ்லாம். சாட் ஐட்டம்ஸ், தோசை எல்லாமே இருக்குது. ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் பிளேஸாக இருக்கும் இது நீங்கள் போனீங்கன்னா. இது வந்து ஒரு நார்மல் ரிவர் சைடில் போட்லாம் நிறுத்தி அதில் வந்து ஃபுட் சேல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பு. இதுவும் செம்மையாக இருக்கும். நிறைய சைனீஸ் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் இதுக்குள்ளே இருக்கும். இந்த செட்டப் பார்க்கவே செம்மையாக இருக்கும். இது வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சவுத் கொரியா இதுக்குள்ளேயும் ரொம்ப ஃபேமஸான சவுத் கொரியாவில் உள்ள ஏதாவது திங்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நிறைய ரைட்ஸ் இருக்கும். ரைட் செக்ஷன்னு தனியாக இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ரைட்ஸ் நிறையா போகலாம். ரொம்ப பயங்கரமான ரைட்லாம் இருக்குது. ரைட் செக்ஷனும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த பாலால் அடித்தா அந்த டாலெல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நிறைய கேம் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட், ஃபுட்லேருந்து ஈவெண்ட்ஸ்லேருந்து ரைட்லேருந்து கலர்ஃபுல் லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து ரஷ்யா. இந்த செட்டப்பெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அது வந்து ஜப்பான். ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த கண்ட்ரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி. இது வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி, இங்கே நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். இப்போ கோவிட்னால அங்கே எதுவும் நடக்கலன்னு நினைக்கிறேன். இங்கேயும் நிறையா கண்ட்ரீஸில் உள்ள அவங்க கல்ச்சுரல் டான்ஸ் இல்லை அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த ஓவரால் வியூ. நிறையா கண்ட்ரீஸ் இருக்குது. இங்கே ஒரே நாள் எல்லா கண்ட்ரீஸும் விசிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
இது கிட்ஸ்லேருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ். பாருங்கள், அங்கே உள்ள ஸ்டாச்சு, அங்கே உள்ள எல்லாமே, அந்த செட்டப்பே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த அந்த கிராஸ் மேலெலாம் நிறையா உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. டேபிள் மாதிரியும் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. இந்த வீடியோலேருந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நிறையா ஸ்டண்ட் ஷோஸும் இருக்குது. நீங்கள் அதையும் முடிஞ்சால் பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு டிக்கெட்ஸ் இருக்குது. ஸ்டண்ட் ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 80 அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். கார் ஸ்டண்ட் ஷோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இது கிட்ஸ்க்கான பிளேஸு. பாருங்கள், உள்ளே நிறைய டெடி பியர் இருக்குது. இது தேட்டர் மாதிரி, கிட்ஸ் உட்காந்து அங்கே நிறைய டால்ஸ்லாம் வரும் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கோம். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கோம். இப்போ நம்ம குளோபல் வில்லேஜ்க்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம். தேங்க்யூ.